ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு திருமணத்தின் மாண்பையும் குடும்ப வாழ்வின் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் சிலர் இயேசுவிடம் வந்து, கணவன் ஒருவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற இயேசு அவர்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்கின்றார். மோயிசன் தன்னுடைய சட்டத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று. அதற்கு பரிசேயர்கள் மறுமொழியாக, கணவன் ஒருவன் மணவிலக்கு சான்றிதழ் கொடுத்து ஒரு மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்று மோயிசன் எழுதியிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மோயிசன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்று. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, யூத சமுதாயத்தில் திருமணம் ஒரு மகத்துவமான சடங்காக, சமய சடங்காகவும் சமூக சடங்காகவும் இருந்திருக்கிறது. யூதர்கள் திருமணத்தை போற்றினார்கள். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நம்பினார்கள். எனவேதான் இத்திருமண சடங்கினுடைய ஒரு பகுதியான அந்த மன ஒப்பந்த சடங்கை எபிரேயத்தில் கிதுஷின் என்று அழைப்பார்கள். இந்த கிதுஷின் என்ற எபிரேய சொல்லினுடைய பொருள் அர்ப்பணிப்பு. அதாவது திருமணத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற ஆணும் பெண்ணும், அதாவது ஒரு கணவன் தன் மனைவிக்காக தன்னையே முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக தன்னையே முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையை கொண்டு, இந்த கருத்தை கொண்டு திருமணத்திற்கு கிதுஷின் என்ற எபிரேய வார்த்தையையும் பயன்படுத்தி யூதர்கள் அழைத்தார்கள். எனவே தொடக்க காலத்திலிருந்து யூத சமுதாயத்தில் திருமணம் மாண்புமிக்கதாக, போற்றுதற்குரியதாகவே கருதப்பட்டது. ஆனால் நாளடைவில் திருமணம் அதனுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் இழந்து ஒரு சாதாரண ஆணாதிக்க வர்க்கத்தினுடைய ஒரு சடங்காக மாறிப்போனது. அதாவது திருமணம் செய்கின்ற ஆண்கள் தங்களுடைய மனைவியை ஒரு உடைமையாக, தங்களுடைய சொத்தாக கருதினார்கள். அந்த மனைவியை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திவிட்டு தேவை தீர்ந்தவுடன் அவர்களை தூக்கி எறிகின்ற வழக்கம் சமுதாயத்தில் பெருக ஆரம்பித்தது. எனவே கணவன் தன்னுடைய மனைவியை ஒரு உடைமையாக, பொருளாக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துகிட்ட காலகட்டத்தில் மோயிசன் பெண்களுக்கான உரிமையையும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எதிர்காலம் அல்லது மறுமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சட்டத்தை அவர்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு எழுதி வைத்து சென்றிருக்கிறார். அதாவது ஆண்கள் பெண்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவதை விரும்பாத மோசே பெண்களுடைய உரிமையையும் பாதுகாக்க, ஒரு கணவன் தன் மனைவியை விலக்க வேண்டும் என்றால் அவளுக்கு மணவிலக்கு சான்றிதழை எழுதி கொடுத்து விட்டு அவரை விலக்கி விட வேண்டும் என்ற சட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கணவன் தன் மனைவியை விவாகரத்து செய்கின்ற போது அந்த மணவிலக்கு சான்றிதழில், நான் இப்பெண்ணை விவாகரத்து செய்கின்றேன், இவள் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மணவிலக்கு சான்றிதழை அப்பெண்ணிடம் கொடுக்க வேண்டும். அச்சான்றிதழை பயன்படுத்தி அப்பெண்ணானவள் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தலாம் என்பது மோயிசனுடைய சட்டம். இந்த இஸ்ரேல் ஆண்களினுடைய கடின உள்ளத்தை கண்டு மோசே இப்படி ஒரு சட்டத்தை மக்களுக்கு கொடுக்கின்றார். இந்த சட்டத்தை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால், இணைச்சட்ட நூல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே. அவ்வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், கணவன் ஒருவன் தன் மனைவியிடம் அருவருக்கத்தக்க செயலை காண்கிறான் என்றால் அவளுக்கு மணவிலக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்து அவளை விவாகரத்து செய்து அவளுடைய வீட்டிற்கு அவளை அனுப்பிவிடலாம் என்று அச்சட்டம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அருவருக்கத்தக்க செயலை ஒரு மனைவியிடம் காண்கின்ற கணவன் அவருக்கு மணவிலக்கு சான்றிதழ் கொடுத்து விவாகரத்து செய்ய வேண்டும் என்பது மோயிசனுடைய கட்டளை. இதிலே அருவருக்கத்தக்க செயல் என்பதற்கு
பல்வேறு விளக்கங்கள் யூத சமுதாயத்தில் பல தலைவர்களால் அல்லது பல போதகர்களால் கொடுக்கப்பட்டது. யூத சமுதாயத்திலே மோய்சனுடைய சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்க 2 பள்ளிகள் அக்காலகட்டத்தில் இருந்தன. ஒன்று ஷெமாய் என்ற ஒரு பள்ளி, இன்னொன்று ஹில்லல் என்ற ஒரு பள்ளி. இந்த ஷெமா என்ற பள்ளியை ஆங்கிலத்திலே கன்சர்வேட்டிவ் ஸ்கூல் என்று சொல்வார்கள், அல்லது பழமைவாத பள்ளி என்று சொல்வார்கள். இந்த பள்ளியை சார்ந்தவர்கள் ஒரு மனைவியினுடைய அருவருக்கத்தக்க செயல் எதுவென்றால் விபச்சாரம் என்று அவர்கள் வரையறை செய்தார்கள். ஒரு மனைவி விபச்சாரம் செய்கிறாள் என்றால் அக்கணவன் அச்செயலை அருவருக்கத்தக்க செயலாக எண்ணி அவளை விவாகரத்து செய்துவிடலாம் என்பது இந்த ஷெமா என்ற பள்ளியினுடைய கோட்பாடாக இருந்தது. விபச்சாரத்தை தவிர மற்ற செயல்களை அவர்கள் அருவருப்பாக கருதவில்லை. விபச்சாரம் மட்டுமே அப்பள்ளியின் போதனையின்படி அருவருக்கத்தக்க செயலாக கருதப்பட்டது. ஆனால் ஹில்லல் என்ற இந்த பள்ளி, அதை லிபரேட்டிவ் ஸ்கூல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை தமிழிலே மொழிபெயர்த்தோம் என்றால் முற்போக்கு பள்ளி என்று சொல்லலாம். இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் கொண்ட இப்பள்ளியானது அருவருக்கத்தக்க செயல்கள் என்ற இடத்தில் பல வரையறைகளை கொடுக்கின்றது. உதாரணமாக, ஒரு மனைவி நன்றாக சமைக்கவில்லை என்றால், மனைவி கணவனோடு சண்டையிடுகிறாள் என்றால், அல்லது கணவருடைய தாய் தந்தையோடு அவர் சண்டையிடுகிறாள் என்றால், அல்லது முன்பின் தெரியாத ஒரு ஆணோடு அவர் பேசுகிறாள் என்றால், இந்த செயல்களை எல்லாம் அருவருக்கத்தக்க செயல்கள் என்று கருதி அவளை விவாகரத்து செய்துவிடலாம் என்று சொல்லி இப்பள்ளியானது போதிக்கின்றது. எனவே அருவருக்கத்தக்க செயல் என்பதற்கு பல விளக்கங்கள், பல வரையறைகள் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆண்கள் தங்களுடைய ஆணாதிக்க சிந்தனையின் மனநிலையில் பெண்களை ஒரு போக பொருளாக தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திவிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவர்களை தூக்கி எறிகின்ற வழக்கம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார்? உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டுத்தான் மோசே மணவிலக்கு சான்றிதழை எழுதி கொடுத்து மனைவியை விலக்கி வைக்கலாம் என்று சொன்னார். ஆனால் உண்மையில் கடவுள் மனிதனை ஆணாக பெண்ணாக படைத்து அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்பதை நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். அதாவது இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற அதே பகுதியை நற்செய்தியில் இயேசு குறித்தி காட்டி, ஆண் பெண் இனி இருவர் அல்ல, அவர்கள் ஓருடல், தாய் தந்தையரை விட்டு பிரிந்து அவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும், இது கடவுளுடைய விருப்பம், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி திருமணத்தின் மாண்பை, மகத்துவத்தை ஆண்டவர் இயேசு மீண்டும் நிலைநிறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒரு கொடை, கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல்முறை அல்ல. எனவே கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த திருமணம் என்ற பந்தம் அது எந்நாளும் நீடித்திருக்க வேண்டும். அதிலே மனமுறிவு என்பதற்கு இடமில்லை என்பதை ஆண்டவர் நற்செய்தியிலே வலியுறுத்துகின்றார். மலாக்கி இறைவாக்கினர் வழியாகவும் ஆண்டவர் இதே கருத்தை சொல்லி இருக்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்கு. மலாக்கி இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுவார், மனம் முறிவை நான் வெறுக்கிறேன் என்று சொல்வார். ஆனால் இந்த போதனைகளை, கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் மறந்து ஆணாதிக்க சிந்தனையோடு வாழ்ந்த யூத சமுதாயம் பெண்களை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி அவர்களை தூக்கி எறிகின்ற ஒரு வழக்கத்தை கொண்ட சமுதாயமாக இருந்தது. எனவே அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கின்ற போது, இந்த திருமணம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, அதை முறிப்பதற்கு, அந்த திருமண பந்தத்தை உடைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் அடிப்படையில் தான் நம்முடைய தாய் திருச்சபையானதும் திருமணம் என்னும் அருளடையாளத்தினுடைய இறையலை பற்றி பேசுகின்ற போது சொல்லுகின்றது, திருமணம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, திருமணத்திலே இணைந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற அந்த உறவு ஒரு காலம் முறிவுபடாது என்று சொல்லுகிறது. திருமணத்திலே விவாகரத்து என்பது இல்லை,
அது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டிய ஒரு உறவு, ஒரு உடன்படிக்கை என்பதையும் தாய் திருச்சபை நமக்கு போதிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நடைமுறையில் நாம் பார்க்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில் இத்திருமண வாழ்வில் பல சிக்கல்களை நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவி ஒருவரை புரிந்து கொள்ள முடியாமல் பிரிந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்று அதிகமாகிவிட்டது. குறிப்பாக இளம் தம்பதியர்களிடையே புரிதல் இல்லாமல் விவாகரத்துக்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். திருமணம் கடவுளால் உருவாக்கப்பட்டது. எனவே ஆணும் பெண்ணும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய தொடக்க கால விருப்பம். அன்றிலிருந்து இன்று வரை இறைவன் அதை புனிதமாக கருதுகின்றார். எனவே இந்த உறவிலே இணைகின்ற ஆணும் பெண்ணும் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒருவரை அன்பு செய்து ஒருவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். இந்த உறவிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார். அப்பெண்ணை அவனிடம் கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது அவன் சொல்லுவான், இவள் என் எலும்பின் எலும்பாகவும் சதையின் சதையுமாகவும் இருக்கிறாள் என்று சொல்வான். அன்புக்குரியவர்களே, எலும்பு என்பது பலம் அல்லது வலிமையின் அடையாளம் என்று சொல்லலாம். சதை என்பது பலவீனத்தின் அடையாளம். மனிதர்களாக பிறந்திருக்கின்ற நமக்கு பலமும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் என்னும் பந்தத்தின் வழியாக அவர்கள் இணைகின்ற போது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக இருக்கிற நமக்குள் பலம் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. எனவே இந்த பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு ஒருவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்து வாழ்கின்ற போதுதான் திருமண பந்தம் தொடர்ந்ததாக இருக்கும், நீடித்த ஒன்றாக இருக்கும், அதிலே முறிவுபடாத தன்மை நிலைத்திருக்கும் என்பதை ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது ஏதோ சமுதாயத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு அல்ல. மாறாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளால் முடிவு செய்யப்பட்டது, கடவுளால் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருப்பதுதான் இறைவனின் விருப்பம். அதற்காகத்தான் திருமணம் என்னும் பந்தத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த திருமணத்தின் மாண்பை மகத்துவத்தை புரிந்து கொண்டு இன்றைய சூழ்நிலையில் இம்மாண்பையும் மகத்துவத்தையும் பேணி காக்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய இறைவார்த்தின் வழியாக நமக்கு வலியுறுத்துகின்றார். எனவே திருமணத்தின் மாண்பை புரிந்து கொண்டு அதனுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கொடையை உன்னதமானதாக கருதி மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ இறையருளை வேண்டி நாம் மன்றாடுவோம். ஆமேன்.